மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பத்தி உங்களுக்கு தெரியாத 5 ரகசியம் நான் சொல்லவா? 5வது ரகசியம் தமிழ்நாட்டோட வரலாற்றையே மாற்றிருக்கு. முதல் ரகசியம் 1000 கால் மண்டபம். நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா இதுல 1000 தூண்கள் இருக்குன்னு. ஆனா உண்மை அது இல்ல. 985 தூண்கள் தான் இருக்கு. இதுல இன்னொரு ஆச்சரியம் சொல்லவா? ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து நீங்க பார்க்கும்போது இந்த 985 தூண்களும் ஒரே நேர்கோட்டுல இருக்கு. 500 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டரும் நவீன கருவிகளோ இல்லாத நேரத்துல நாயக்கர் காலத்துல வாழ்ந்த சிற்பிகள் எப்படி இதை இவ்வளோ துல்லியமா பண்ணிருக்காங்கிறது இப்ப வரைக்கும் ஆச்சரியமா இருக்கு. 2வது ரகசியம், இது நிறைய பக்தர்களுக்கே தெரியாத ஒரு சடங்கு. தினமும் இரவு 9:30 மணிக்கு இந்த சடங்கு நடக்கிறதா சொல்லப்படுது. பூசாரிகள் சுந்தரேஸ்வரர் சிவனோட பாதுகைகளை தங்க பல்லாக்குல வச்சு அம்மனோட அறைக்கு எடுத்துட்டு போறாங்க. தினமும் இரவு இங்க திவ்ய கல்யாணம் நடக்குது. கிட்டத்தட்ட 400 வருஷமா ஒரு நாள் கூட தவறாம இந்த திவ்ய கல்யாணம் நடக்கிறதா சொல்றாங்க. இதை இன்னும் சிலர் பள்ளியறை உற்சவம்னு சொல்றாங்க. பொதுவா இத பக்தர்களால நேர்ல பார்க்க முடியாது. ஆனா இன்னைக்கு நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. 3வது ரகசியம், இந்த கோவில்ல இருக்க குளம் பொற்றாமரை குளம்னு சொல்றாங்க. அந்த காலத்துல தங்க தாமரை மலர்கள்லாம் இந்த குளத்துல பூத்திருக்கு. இந்த குளத்துக்குன்னு ஒரு தனி சக்தி இருந்திருக்கு. அந்த காலத்துல புலவர்கள்லாம் ஓலைச்சுவடிகள்ல தங்களோட கவிதைகளை எழுதியிருக்காங்க. அந்த கவிதையெல்லாம் நல்ல கவிதையா இல்ல மோசமான கவிதையா அப்படிங்கிறத செக் பண்ணணுங்கிறதுக்காக இந்த குளத்துல வீசப்பட்டிருக்கு. நல்ல கவிதைகள் எல்லாமே அந்த குளத்தோட மேல மிதந்திருக்கு. தவறான வாக்கியங்கள் ஏதாவது இருந்தாலோ இல்ல சரியான கவிதை இல்லாம இருந்தாலோ குளத்துக்கு அடியில போயிருக்கு. மொத்தத்துல சங்க தமிழ்ல கிடைச்ச நல்ல புத்தகங்கள் எல்லாமே இந்த கொளுத்து மூலியமா தான் நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. 4வது ரகசியம் பத்தி சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. எப்போதுமே இந்த சித்திரை திருவிழால அழகர் ஆத்துல இறங்குறத எல்லாருமே பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சடங்கு நடக்குங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? பூசாரி ஒரு பெரிய வெள்ளி பொட்டியை திறப்பாங்க. அதுல சிவப்பு, மஞ்சள், பச்சைன்னு 3 கலர்லயும் பட்டு துணிகள் இருக்கும். பூசாரி சாமியை கும்பிட்டு கண்ணை மூடி ஒரு பட்டு துணியை எடுப்பாங்க. அந்த நிறத்துல தான் அன்னைக்கு நடக்கிற திருவிழால அழகர் ஆத்துல இறங்குறாரு. இதுல என்ன குறிப்பிடப்படுதுன்னா, சிகப்பு கலர் எடுத்தா அந்த வருஷம் ஃபுல்லாவே நாட்டுல வறுமை இருக்குன்னு சொல்றாங்க. பச்சை கலர் எடுக்கும்போது நல்ல மழை பெஞ்சு அறுவடை பண்ணி அந்த நாடு அந்த வருஷம் ஃபுல்லா செழிப்பா இருக்குன்னு சொல்றாங்க. மஞ்சள் நிறத்துல அந்த துணி வந்துச்சுன்னா அந்த வருஷம் ஃபுல்லாவே மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும்னு சொல்றாங்க. இந்த வருஷ திருவிழால எந்த கலர் துணி வருதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். 5வது ரகசியம் என்னன்னா, இந்த திருவிழாவை இனிமேல் நீங்க வேற மாதிரி பாப்பீங்க. சுமார் 400 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. சிவனை கும்பிடுறவங்களும் விஷ்ணுவை கும்பிடுறவங்களும் இரு பிரிவுகளா இருந்து சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல ராஜா திருமலை நாயக்கர் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரு திருவிழாவா கொண்டாடலான்னு பிளான் பண்ணிருக்காரு. அந்த திருவிழாவா இப்ப நம்ம கொண்டாடுறதுலதான் சிவனை மாப்பிள்ளையாவும் விஷ்ணுவை மச்சானாவும் கொண்டு வந்திருக்காரு. இதனால 2 பிரிவுகளும் ஒன்னா சேர்ந்து இந்த திருவிழாவை கொண்டாடுறாங்க. அழகர் வைகையில இறங்கும் காட்சி நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் புராணம் மட்டும் இல்ல. அது 2 மத பிரிவுகள் ஒன்னா சேர்ந்த வரலாற்று தருணம். ஒரு ராஜா ஒரு திருவிழாவுல ஒரு ராஜ்யத்தையும் ஒன்றிணைச்சிருக்காரு. இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு பக்தி அலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.